படத்தின் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணாதான் எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு. எனர்ஜி கிடைக்கும். ப்ளீஸ். தேங்க்ஸ் பாலா. அடுத்தபடியாக படத்தின் அடிஷனல் ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக் ரைட்டர் கிஷோர் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் முத்தையன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் வான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் சுபாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகை சங்கீதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கிரியேட்டிவ் கம்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பிரியன் தர்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர்கள் திண்டுக்கல் சரவணன் மற்றும் நடிகர் அமர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக படத்தின் எடிட்டர் முத்தையன் அவர்களை பேச அழைக்கிறேன். First thanks to அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ். விக்னேஷ், நான் இந்த படம் வந்து அடிய படத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆன ஒரு படம் இது. இந்த படத்தை வச்சுதான் எனக்கு அடிய படமே கொடுத்தாங்க விக்னேஷ்னா. இந்த படத்தோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலா நிறைய சண்டைகள், நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். படம் கடைசியில நல்லா வந்துருந்துச்சு. இந்த படத்தை தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் பாலண்ணா, சுரேஷ் அண்ணா, கோகுல் அண்ணா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. இந்த மாதிரி ஒரு சோசியல் அவேர்னஸ் படம் பண்ணதுல உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. படம் உங்ககிட்ட நல்லபடியா வந்து சேர்ந்துருச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கான வரவேற்பு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுப்போம், நீங்க சப்போர்ட் பண்ண. தேங்க்ஸ் டு ஆல். நடிகை சோஃபியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் வான் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணி லைக் 2 years பேக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அவரோட டீம்ல இருந்து பிரபா ரெஃபர் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த பையன் இதை பண்ணுவானா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோட டெபியூட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் ப்ரோ, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாலா சார், அப்புறம் சுரேஷ் சார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என் மேல ட்ரஸ்ட் வச்சதுக்கு. ஸோ அப்புறம் என்னோட டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நடிகர் திண்டுக்கல் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபோனே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருக்கியா, பார்த்தேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரெஸ் பீப்புள் சொல்லிட்டாலே கண்டிப்பா எல்லா மக்களுமே ஏத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். இன்னொன்று, விக்னேஷ் கார்த்திக் படத்துல நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் ரொம்ப அந்த புக்ல போட்டிருந்தாங்க, நெவர் ஜட்ஜ் புக், இந்த கவரை பத்தி இங்கிலீஷ்ல ஒன்று போட்டிருக்குல்ல, அது அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருந்தும்.
இன்னைக்கு லீடிங்ல இருக்கக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல நம்ம ஒன்னா வந்திருக்க வேண்டிய அவர் தான். அதாவது விஜய் இந்த மாதிரி முதல் விஜய் சார் வாய்ஸ் பேசினது அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசினாரு டீம்லயே வந்து. அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசினா, அதை பார்த்தா எல்லாருமே அந்த வாய்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆனா அப்பெல்லாம் வந்து நாங்கெல்லாம் எல்லா ஊர் பக்கம் சுத்திட்டு இருக்கும்போது கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்ம டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி தன்னோட இதே மாத்திக்கிட்டு வந்தாரு. வந்து அதுல பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சிட்டாரு. அதனால ஆனா இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. ஒரு சின்ன பிட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அந்த பிட்டுக்கு ஏதாவது ஃபிட்டா இருக்கீங்கன்னு சொல்லி எப்படி எப்படி நீங்க தெரிஞ்சிருக்கேன். இல்லைண்ணே நான் பார்த்தேன், நீங்க அதை இது வரைக்கும் நீங்க காமெடி அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்களே, அது வரலன்றியா? இல்ல அது வருதுண்ணே, இது பண்ணுங்கண்ணே, வேற மாதிரி இருக்கணும், சின்ன ரோல் தானே, பிட் ரோல் தான் சொன்னாப்ல. ஆனா ரோலு அப்படிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒரு பச்சை மண்ணியா அப்படின்னு அது சுபாஷ் கேரக்டர். அந்த கேரக்டர் நேம் வந்து கிகாலோ அப்படின்னாரு. எனக்கு அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது விக்கி அப்படின்னு சொன்னேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்து அடுத்த படம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விக்கி. அதுல வந்து அந்த ரோலையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் சின்ன ரொம்ப ரொம்ப இந்த ரொம்ப அடிபட்டுக்கு ஒரு ஆறுதல் பரிசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அரண்மனை 2 காட்டை மொழிக்கு அப்புறம் பெருசா அந்த படம் நடிக்கல. நான் யூடியூப் சேனல் என்கிட்ட இல்லை, என்கிட்ட அதுவும் பண்ணல. ஸோ சினிமாவை நம்பிதான் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போது நான் அதுல பார்த்தேன். நான் எங்க பழைய டீம் நம்ம ஜேபி குமார் ஜட்ஜா உட்காந்துருப்பாரு. அவரு நான் மாதவன் சொல்லிட்டு நம்ம லொகேஷன் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கே விக்கிக்கு ஒரு தனியா வந்து பாராட்டு சொல்லணும்னு நினைச்சேன். நான் பழைய ஃப்ரெண்ட்ஸ்ல எங்க இருக்காங்களோ அதை கரெக்டா யார் அந்த இந்த இதுக்கு கேரக்டர் ஆப்டா இருப்பாங்களோ பார்த்து கூப்பிட்டாப்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஹாட்ஸ்பாட் படத்துல ஒரு ஜாலியான ஃப்ரெண்டு கேரக்டர்ல நடிச்சு நம்ம எல்லாரையும் பயங்கரமா சிரிக்க வச்ச நடிகர் அமர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் விக்னேஷனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 2020 அது அப்படிதான் ஒரு ஆரம்பம். அப்புறம் ஜாலியா 2020 இந்த படம் பண்ணோம். அப்புறம் நான் அந்த படம் பண்ணோன்னே நான் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. ஒரு குழந்தைக்கு இப்போ 8 மாசம். திடீர்னு ஒரு போஸ்டர் ஒருத்தவங்க அமைச்சாங்க. பார்த்தா இந்த படம் நல்ல படம், என் படம் பாரு அப்படின்னாங்க. இப்போ மூஞ்செல்லாம் பார்த்தா இந்த படத்துல நானுமே நடிச்சிருக்கேனே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் அண்ணா கிட்ட கேட்டா ரிலீஸ் ஆக போட்டாங்க அப்படின்ட்டாரு. அண்ட் ரிலீஸ் ப்ரிவ்யூ ஷோ ஏ சர்டிஃபிகேட். அதனால ஃபர்ஸ்டே வந்து போய் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்தது வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரெஸ்பான்ஸா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்டே போனேன். அப்புறம் அடுத்த ஷோ போனேன். அதுக்கு அடுத்த ஷோஸ் போனேன். எல்லா ஷோலையுமே எல்லாருமே வந்திருந்தாங்க இங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணோம். அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஒரு ரைட்டர் கொஞ்சம் எழுதுறேன் அப்படின்றதால எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா தியேட்டர்ல பார்த்தா அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திகனா ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படத்துல ஏதாவது பாருங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ். கேஜேபி டாக்கீஸ் ப்ரொடியூசர் கேஜே பாலமணிமார்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நாங்க ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல் மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட இருந்த பாராட்டுகள் எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த படத்தோட வெற்றி விழா அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றத வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி. நம்பர்ஸ் வைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியல. பட் அந்த வெற்றி வந்து மக்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பிரஸ் பீப்புள் நீங்க தான் காரணம். ஏன்னா ப்ரெஸ் ஷோ பார்த்ததுல இருந்து சரி, அதுக்கப்புறம் மக்களுடைய ரிவ்யூஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சதும் சரி, எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட படத்தை பத்தி கரெக்டா கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். மற்றபடி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், போன மீட்ல சொல்லியிருந்த மாதிரி தான். விக்னேஷ் இருந்து ஆஃப்டர் த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விக்னேஷ் கூட டிராவல் பண்றப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணு கம்ப்ளீட்டா ஒரு லாக்டவுன் டைம்ல நடந்த ஒரு விஷயம். லாக்டவுன் டைம்ல வந்து விக்னேஷ் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன். ஏன்னா எல்லாருமே வெட்டியா தான் இருந்தோம் லாக்டவுன் டைம்ல வீட்டுல.
ஸோ அடிக்கடி நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய சினிமா பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ நாங்க எங்களுடைய ஒப்பீனியன்ஸ், எங்களுடைய அப்போ நம்ம நிறைய சினிமாவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டே இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரி இதை இந்த கதையை நரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஸோ விக்னேஷ் மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்றப்பயே அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன். ஒரு மொபைல்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விக்னேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஷ்டப்பட கூடாது, அவங்களுக்கு கரெக்டா எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டைரக்டருக்கு நாமளே ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் இல்ல ப்ரோ இது போதும், இது கரெக்டா இருக்கும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆயிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து விக்னேஷ்க்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு ப்ரொடியூசர், ஏன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் அமர் சொன்னார் 2020 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்கோர்ஸ் 2021 ஸ்டார்ட் பண்ணுவோம் நினைக்கிறேன். 20 ஓகே. அதுல என்னன்னா தவறு எங்களுக்கு கிடையாது, அவர் வந்து அடியை படத்துல பிஸி ஆயிட்டாரு. ஓகே, அடியே படத்துல பிஸி ஆகி, ஸோ அப்போ வந்து அவர் ஜிவி பிரகாஷ் சார் டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் அந்த டைம்ல கேட்டாரு, அப்புறம் இந்த மாதிரி அவர் டேட்ஸ் கிடைக்குதுன்ட்டு. ஸோ நம்ம கூட இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய டேட்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ, ஸோ நம்மளால முடிஞ்சது என்னன்னா ஓகே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்க வெயிட் பண்ணோம். ஸோ அதனால எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் தினேஷ் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஹாட்ஸ்பாட் இது தேங்க்ஸ் மீட், ஹார்ட்ஃபுல்லான ஒரு தேங்க்ஸ் மீட் நினைக்கிறேன். இது ஜென்யூனாவே ஹாட்ஸ்பாட் வந்து மக்கள் கிட்ட பேசப்பட்டிருக்குன்னும் போது இவ்வளோ ஒரு காம்படிஷன்ல ஹாட்ஸ்பாட் இப்படி ஒரு ரேஞ்சுக்கு வந்து பேசினதே பெரிய விஷயமா தான் நாங்கள் ஃபீல் பண்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் பப்ளிக். நாங்க வந்து ஒரு 11 படத்தோட ரிலீஸ் பண்ணோம் ஹாட்ஸ்பாட்டை. எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனு அது எங்களால சொல்லவே முடியல. ஏன்னா ஒரு ஷோ அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் நாளளவுல படத்தோட ரிப்போர்ட் பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. எங்க டீமுக்கும் எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஷோஸ் கொடுக்குது. பட் எனவே எல்லா சின்ன படங்களுக்குமே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க ஃபார்வர்ட் போனோம். மேலும் மேலும் மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அன்பிலீவபிளா இருந்தது. அன்கண்டிஷனல் லவ் மாதிரி இருந்தது. ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, என்னன்னா எனக்கு படம் பார்க்கணும் ஆனா ஷோ இல்ல அப்படின்ட்டு. நாங்க அதை ஃபார்வர்ட் பண்ணோம் அது ஆக்சுவலி. ஸோ என்னன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள், பேசப்படுற படங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷோஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சா இன்னும் நிறைய சின்ன படங்கள், சக்சஸ்ஃபுல்லான படங்கள் வரும். இது தேங்க்ஸ் மீட். அதனால நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து விக்னேஷ் கார்த்திக் தான் சொல்லணும். ஏன்னா திட்டமிருந்து எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்திருந்தாரு. சொன்ன டைம்ல சொன்ன பட்ஜெட்ல எங்களுக்கு எடுத்து அந்த படத்தை கொடுத்தாரு. அதோட ரிலேஷன்ஷிப் தான் ஹாட்ஸ்பாட். அப்புறம் பாலா சாருக்கு தேங்க்ஸ். அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் வெஞ்சரா இருந்தாலும் எங்களோட சேர்ந்து, என்னோட சேர்ந்து நான் கொடுத்த டார்ச்சர் தாங்கி. ஸோ தேங்க்ஸ் பாலா சார். அண்ட் சுரேஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கோகுல் அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே செம்ம கட் ஃபீல் தான் சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால இப்படி ஒரு கிராஃப்டை வந்து யாரும் டீல் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த விக்கி எப்படி சொல்லி ஆர்டிஸ்ட கன்வின்ஸ் பண்ணாருன்னு. அது கம்ப்ளீட்டா விக்னேஷ் மேல இருக்க அந்த பிலீவ்ல தான் ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அண்ட் எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆர்டிஸ்ட் எல்லாரும். ட்ரைலர் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆனாங்க. அண்ட் நாளளவுல படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை பேசின விதமா இருக்கட்டும், அதை சுத்தி நடந்த கிரிட்டிசிசமா இருக்கட்டும், கிரெடிட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே மாத்தி இருக்கு. அண்ட் பிரஸ் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, சின்ன படங்கள்ல நீங்க எப்பவுமே ஆதரிக்கிறீங்க அண்ட் ஹாட்ஸ்பாட்டை கொஞ்சம் ஸ்பெஷலாவே ஆதரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்து நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க சினிமாவாகட்டும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்துட்டு போறவங்க நீங்க தான். நான் உங்களை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது டீச்சர்ஸ், அப்புறம் அப்பா அம்மா, அந்த கேட்டகரி தான் நீங்களும். தப்புன்னா தப்பு, ரைட்னா ரைட்டு. நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. மனசாட்சியோட வேற, அது நம்மளே எடுத்துக்கிற விஷயம். ஆனா சமூகத்துல ஒருத்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா நீங்க தான் அந்த சமூகம். ஸோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க, தப்பு நடந்தா தட்டி கேளுங்க.
ஸோ இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கனவு கண்மாதி நிற்கிற மாதிரி இருக்குது. விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லணும். லாக்டவுன்ல தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். நான் சொல்லுவேன் கார்த்திக் என்ன சொல்லுவாங்க, லாக்டவுன்ல எல்லாரும் லாக் ஆனாலும் லீவ் மட்டும் லாக் ஆகலப்பா, லாக்டவுன் எல்லாரும் லாக் ஆனாலும் லீவ் மட்டும் லாக் ஆகணும்னு சொல்லுவோம். இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கதை கேட்டவொன்னே அடுத்த செகண்ட் கதையை மறந்துடுவேன். ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், டெக்னீஷியன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் படம் இதில் நடிச்சாங்க இல்லைங்களா, அவர் சொன்ன மாதிரி தான், தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், அதுல ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு. அப்புறம் தினேஷ் ப்ரோ, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இங்க நின்று இருக்குது, உங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ நான் ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துட்டேன். கிரி மாஸ்டர் உங்களுக்கு யாரும் தெரியாது, எங்க அப்பா மாதிரி அவரு. ஸோ நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் அவரு தான். ஸோ மற்றபடி யாராவது விடுபட்டு இருந்தா என்ன மன்னிக்கணும். விக்னேஷ், இன்னொன்னு இந்த ட்ரைலர் மேட்டரை பத்தி ஒன்று சொல்லணும். எல்லா விஷயத்துலயும் எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி காட்டுவோம் அப்படின்னா, அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே காமிப்பாங்க. ஆனா இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் காமிச்சு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நாங்க தான் இருப்போம். கரெக்டா கருது. ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரோட கேளுக்கிறேன், தவறா இருந்தா மன்னிக்கணும். எங்கிட்ட 4 கதை சொன்னீங்க கரெக்டுங்களா? 2 கதை தான் எடுத்தீங்க. 2 கதை நீங்க எடுக்கல. ஏன் என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க? 4 கதை சொன்னீங்க, 2 கதை தான் படத்துல வந்தது, 2 கதை வரல. கதையை மாத்தினீங்க இல்ல, எங்களை கேட்டீங்களா? இல்ல கேட்டீங்களா? அது கூட பதில் சொல்லுங்களேன். சரி, ஓகே. இந்த படத்துக்கு பேர் அனுபவம் முன்னாடி வச்சீங்களா? என்ன படம், என்ன பேரு? மாடல் பஞ்சாயத்துன்னு ஏதோ அவரோட மைக் பண்ணுங்க. சொல்லுங்க. நான் ஏன் என்கிட்ட உங்களோட வரணும். ஏன்னா சில ஆதங்கள்லாம் இருக்குல்ல, கோபம் தனியா கேட்டிருக்கலாம். இல்ல சில ரைட்ஸ் எப்படி எடுக்காங்க. எங்கடா 4 கதை சொன்னீங்க. இயக்குனரே கேட்ட ப்ரொடியூசர் இதான் நாளைக்கு. இல்ல கண்டிப்பா இந்த கேள்வியை சாரி உங்களுக்கு நான் பர்மிஷன் கேட்காம கேட்கறத மன்னிச்சிருங்க. நான் பாலாங்கோட சொல்ல 4 கதை சொன்னீங்க, 2 கதை தான் வந்திருக்கு, 2 கதை வரல. அது ஏன் என்கிட்ட சொல்ல நீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த படத்துக்கு பேர் ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, மாடர்ன் பஞ்சாயத்தா? ஆமா, முன்னாடியே தான் அப்படிதான் சொன்னீங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம பிரியம், சாரி பிரியம், உங்களுக்கு பெரிய நன்றி, நான் உங்களை மறந்துட்டேன். ஆனா நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதுன்னா பாருங்க, நம்மள பார்த்துட்டு கூப்பிட்டு பிரியா எங்க படத்துடைய பேரை காணும் அப்படின்னு. ஹாட்ஸ்பாட் அப்படின்னாப்ல. ஹாட்ஸ்பாட்டா? சரி, ஓகே. சோ பேரை வச்சாங்க, அதையும் கேட்கல, பேரை மாத்தினாங்க, அதையும் கேட்கல. சோ இவர் இதெல்லாம் கேட்காதனால நான் உங்களை கேட்க போறேன், உங்களுடைய பர்மிஷன் இல்லாம. வாங்க. ஹாட்ஸ்பாட் 2 நீங்க எப்படி என்ன கேட்கலையோ அதே மாதிரி இந்த பர்மிஷன் உங்களை கேட்கல, பாலாவும் கேட்கல. ஏன்னா பாலா என் தம்பி, அதை ஒத்துக்காத. அதை பார்க்க மீடியா கன்சல். சத்தம் இல்லாம சம்பவம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? நடிகர் ஆதித்யா பாஸ்கர் and நடிகை கௌரி கிஷன் நடிச்ச ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்ற போர்ஷன்ல அடிஷனல் ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக் ரைட்டரா ஒர்க் பண்ண கிஷோர் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறேன். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என் அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இவ்வளவு தூரம் விக்னேஷ் கார்த்திக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா நான் அவர் கூட தான் இருக்கேன். பட் என்னை நம்பி இப்படி ஒரு சான்ஸ் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, நம்பி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், சுரேஷ் அண்ணா, அதுக்கப்புறம் கோகுல் பினா, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இந்த ரிலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த தினேஷ் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணி தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வச்சதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். ஸோ பிரஸ் மீடியா உங்களுக்காக பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ் எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவு நெகட்டிவ்ல இருந்தது ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ. பாசிட்டிவ் எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவு பாசிட்டிவ்ல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க மட்டும்தான். ஸோ உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ. ஸோ ஹாட்ஸ்பாட் படத்துல கேம் ஃபேம் அப்படின்ற ஒரு போர்ஷன், ஃபேம் கேம் போர்ஷன்ல ஆங்கரா நடிச்சிருந்த நடிகை சங்கீதா அவர்களை பேச அழைக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னோட டைரக்டர் விக்னேஷ் சார். ஸோ இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு அப்ளிகேஷன்ல ரீல்ஸ் மூலியமா என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். சோ நான் அடுத்து கூப்பிட போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, திட்டம் 2 படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. அப்பவே பயங்கர யதார்த்தமா நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு பேரையும் வாங்கினாரு. இந்த ஹாட்ஸ்பாட்ல தக்காளி சட்னி பாட்டுல இவர் பட்ட பாட்டை பார்க்கும்போது பாவமாவும் இருந்துச்சு, கோவமாவும் இருந்துச்சு. சோ எஸ், நடிகர் சுபாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம்னா அதுக்கு நீங்க தான் மிகப்பெரிய காரணம். ப்ரெஷோ பார்த்துட்டு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து, நீங்க கொடுத்த ரிவ்யூஸ்ல இருந்து தான் வந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணும் அப்படின்னு. அடுத்தபடியா வந்து டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டம் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் அப் எனக்கு கொடுத்ததுக்கு, லைன் லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கு எல்லாருமே கரெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைட் பை சைட்ல வந்து டைரக்டர் வந்து வெளியே அவர் தனியா வந்து சிங்கிள் ஹேண்டடா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா இடத்துக்கும் போறது வர்றது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அட்மைட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. அண்ட் இதுல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த சரவணனை செமையா வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்திருந்தாரு. ஃப்ரெண்டா நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டப்பிங்ல எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. நன்றி. இதே இடத்துல லாஸ்ட் டைம் நாங்க ட்ரெய்லர் லான்ச்க்கு வந்திருக்கும் போது பயங்கரம் பயந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை. என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அப்புறம் டெக்னீஷியன் சாருக்கு அப்ப எந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு நான் யோசிச்சேன். பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்சஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்களாம் அதை ஒழுங்கா ரிவ்யூ எழுதலைன்னா இந்த சக்சஸ் மீட்டிங் இருந்திருக்காது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், அந்த லக்ஷ்மி கேரக்டர் நான் கண்டிப்பா நல்லபடியா ப்ளே பண்ணிருப்பேன் நம்புறேன். அண்ட் அந்த வாய்ப்பை வந்து இன்னும் மேல மேல ப்ரூவ் மை செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதுல வேலை செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எந்த ஒரு எமோஷனா இருந்தாலும் சரி அவங்க கண்ணிலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. நடிகை ஜனனி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு, பிகாஸ் வேற ஒரு ஈவெண்ட்ல இருந்து வந்தேன், மன்னிக்கணும். அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்க எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர், பிகாஸ் அவரை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கதை கேட்கறதுல இருந்து செட்ல நிறைய டைலாக்ஸ் மாத்த சொல்லி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியும். பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னாரு, என்னை நம்புங்க, கண்டிப்பா இது தப்பா போகாது. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்ல இருந்து இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டா மாத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹிம். அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்திருக்கேன். ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகா எடுத்துட்டு போய் லைக் நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகா எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் எஸ்பெஷலி லைக் உங்க ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் என் கூட நடிச்ச எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இன் த ஃபிலிம். லைக் இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பிஆர்ஓ வேலு. ஏன்னா அவர் வந்து எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காருன்னு தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன். ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் நன்றி, வணக்கம். இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரஸ் தான். சோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டா தோணுச்சு. ஆக்சுவலி சாஷ்டாங்கமா விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்க கிட்ட சொன்னேன். ரொம்ப ஓவரா இருக்கும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்றாதீங்க அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்க ப்ரெஷ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளவு பயம். ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு கோவத்துல வந்தாங்க ப்ரெஷ் ஷோக்கு, என்னதான் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து அந்த ஒரு மூடுல இருந்து டோட்டலா மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கை தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில விக்னேஷ் கார்த்திக் சிவான் பேர் வரும்போது ப்ரெஷ் ஷோல ஹோல் தியேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு. சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சது, கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்ல என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது. அண்ட் இப்போ அந்த தேர்ஸ்டேல இருந்து சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு, சண்டேலாம் இன்னைக்கு ஃபுல்லு ஆல்மோஸ்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா தியேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நிறைய தியேட்டர்ஸ்ல ஒரு ஷோ, நைட் ஷோ, மத்தியான ஷோ இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா ஷோவுமே ஃபுல்லு, ஆனா மக்கள் பாக்குறதுக்கு ஷோஸ் இல்ல. சோ நான் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டயும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்ல செகண்ட் வீக் சஸ்டெயினா நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான், நீங்க ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல்லாக அடுத்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தியேட்டருக்கு வர்றது கிடையாது. எந்த படமா வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. சோ வீக் டேஸ் நீங்க ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது. சோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும், ரீச் ஆகும். அதுவும் ஓடாத தியேட்டருக்கு நீங்க ஷோஸ் கொடுக்கலாம். எந்த தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா படம் ஓடுதோ அந்த தியேட்டர்ஸ்ல ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறேன். எங்க டீம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறோம். சோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மத்தபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே எல்லா படத்துலயும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாட ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பா வந்து திட்டமரண்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார். ஸோ அவர் இங்க இல்லைன்றது நேச்சுரலி ஒரு வருத்தம் தான். ஸோ அவர் தான் சந்தோஷப்பட்டுவார். மற்றபடி அம்மாக்கு ரொம்ப நன்றி, என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிஞ்சி சார், அவர் தான் நான் ஜீரோவா இருக்கும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் 2012. எல்லா படத்துலயும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமரன்ல இருந்து எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்னு இருக்கும். 2012 என்ன நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா எல்லா படத்துலயும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் 2 மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் பிரஸ் மீட்ல ஹாட்ஸ்பாட்டோட ட்ரெய்லர் லான்ச்ல மறுபடியும் பிரஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில இருக்குன்னு தான் ஜெனரலா எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு தியேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தியேட்டர் ஓனர்ஸ் கையிலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலும் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா பிரஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க, மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பத்தி ஒரு 7 வாரியர்ஸ் சார்பாக சுரேஷ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுலயும் நாங்க இருக்கோம். நீங்க அவர் மட்டும் தான் பண்றாருன்னு நினைச்சுக்காதீங்க, சேர்ந்துதான் பண்றோம். அதனால நாங்க பண்ணி எழுதுறதா இருந்தா அதையும் விட்டுறாதீங்க, சேர்த்து எழுதிடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா 2 பேர் சேர்ந்து தான் பண்றோம். அவரோட ஒப்புதல் சொல்றேன். ஏன்னா ரைட், ஓகே, நன்றி.